நாம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மூணாறுலேருந்து தேனி போகக்கூடிய ரோட்ல நடந்த ஒரு உண்மையான அமானுஷ்யத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்த நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகக்கூடிய ரோட்டில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். மூணாறு போகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதுலேயும் இந்த உடுமலைப்பேட்டை வழியாக நீங்கள் போகிறப்ப இந்த 9/6 செக் போஸ்ட்டை தாண்டறப்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தம்பிரான் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ வரைக்கும் 5 பேர் இறந்துருக்காங்க. இது வெறும் ஆக்சிடென்ட்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் மிஸ்ட்ரி என்ன? அங்கே இருக்கக்கூடிய அந்த தம்பிரான் கோயில் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சரியாக மதியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விபத்துக்கள் தொடர்ந்து நடக்குது. அதையும் தாண்டி ராத்திரி 10 மணிக்கு அந்த இடத்துல விபத்து நடந்துச்சுன்னா அந்த பர்சன் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க. ரீசண்டாக கூட ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வேலை முடிஞ்சு அவரோட 2 வீலரில் போகும்போது அவர் ஓட்டக்கூடிய அதே பஸ்ஸில் மோதி அதே இடத்துல இறந்தும் போகிறார். அந்த ஒரு ரோடு ரொம்ப டேஞ்சர்னு அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு ரோட்டில் ஒரு உருவத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நமக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நம்மளோட ஃபாலோவரே நிறையா டைம் அந்த ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. யார் அந்த உருவம்? சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வந்த ஒரு வேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் மோதுது. ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலை. டிரைவர் கீழே இறங்கி வேன் மேலே பார்க்குறாரு. பார்த்த இடத்துல இறந்தும் போயிட்டார். அப்படி அவர் என்னத்தை தான் பார்த்தாரு? அந்த புளிய மரத்துக்கு மேலே 5-6 கருப்பு உருவங்கள் ஒரே நேரத்தில் அந்த டிரைவர் மேலே குதிக்குது. அவர் அதே இடத்துல இறந்தும் போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததா அந்த ஒரு பெரியவங்க இன்னைக்கும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த ஒரு ரோட்டில் நீங்கள் பயணிக்கும் போது, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு இடத்த கடக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக ஸ்லோவாக போங்க. உங்களில் எத்தனை பேர் உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.